Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 31 part 2. ஓபன் பண்ணா அந்த யுருயிச்சி பூனை யாரு கண்ணுலயும் சிக்காம நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி அப்படியே சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைம் பயங்கரமான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரை அதால ஃபீல் பண்ண முடியும். தெரிஞ்சு போச்சு இச்சிகோ தான் அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு கவலைப்படும். அதே மாதிரி அபரையோட ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படி இருக்கும் என்னன்னு மத்தவங்களுக்கும் தெரியும்ல. அதுல அந்த மோமோ அந்த கிராங்கிறவன் இவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு அபரை எங்க இருக்கானோ அந்த இடத்த நோக்கி வேகமா ஓடுவாங்க. ஸ்பிரிட் பவரை ஏதோ டெலிபோன் சிக்னலை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அதே நேரம் இங்க இவனு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேந்த முழிச்சுட்டு இருப்பானுங்க. வேற ஒண்ணும் இல்ல, நம்மளோட நிலைமை இப்போ ரொம்பவும் மோசமாயிருச்சு. லாஸ்டா அவன் அடிச்சதுக்கு அவன் செத்துருப்பான்னு நினைச்சாங்க. நல்ல வேலை உயிரோட தான் இருக்கான். அவன் அட்டாக்க தடுத்து இருக்கான். என்ன எந்திரிச்சு நிக்கவே கஷ்டப்படுறான். எப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரத்துல மண்ணக்கபா வாய்ப்பு இருக்குது. அவரை பார்த்துட்டு என்னடா எவ்வளவு அடிச்சாலும் தோல்வியை ஒத்துக்க மாட்ட போல, ரொம்ப ஸ்டபர்னா இருக்கியே, சரி உன் கதையை முடிச்சிடறேன்னு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். அந்த டைமுங்கும் போது நம்ம பயலுக்கு கிசுகே கொடுத்த ட்ரைனிங் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். ஒரு டைம் அவன் என்ன பண்ணிருப்பான், ஆல்மோஸ்ட் இச்சுகோவை கொல்ற லெவலுக்கு போயிருப்பான். ஏண்டான்னு கேட்டா அவனை அப்படியே அடிச்சு கார்னர் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அவனால அந்த அட்டாக்கை எதிர்த்து திருப்பி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். கம்ஃபர்டபுளா சண்டை போட்டானா டஃப்பான ஃபைட்ல எல்லாம் எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால இப்படி பண்ணுவான். என்னன்னா அப்படி பண்ணும்போதுதான் அவனுக்குள்ள இருக்க பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். இச்சிகோவை பொறுத்த வரைக்கும் அது ஃப்ளூக். ஆனா கிசுகே என்ன சொல்லுவான்னா, ஃப்ளூக்ல நீ அடிக்க கூடாது, உனக்கு எப்ப தோணாலும் அந்த பவரை நீ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஃபர்ஸ்ட் நம்ம பையன் ரொம்ப வீக்கா இருந்தான், which means அவன் பவரை எப்படி யூஸ் பண்ணுனே தெரியல. ஆனா இப்போ அவனோட ஜன்பகுட்டோவை பர்ஃபெக்ட்டா சமன் பண்ணி பழகிட்டான். சண்டை போடுறதுக்குமே பழகிட்டான். இனி அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி எப்படி சண்டை போடணும் அப்படிங்கறத அவன் கத்துக்கணும். அந்த டைம் பாத்தீங்கன்னா பைய ஒரு லெவல் 3rd 4th சீட்ல இருந்திருப்பான். இந்த மாதிரி டைம்ல லிeutenant இல்ல அதை விட ஹையர் ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னா அவன் அந்த பவரை எப்ப தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணி ஆகணும். எப்படி சொன்னா ஏதாச்சும் முயற்சியாச்சும் பண்ணணும். ஆனா நம்ம பையன் நீ ஈச்சியா சொல்லிடுவே, ஆனா நான் எப்படி பண்ணேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு மண்டைய சொல்லிவான். அது எனக்கும் நல்லா தெரியும், அதனால தான் நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இச்சுகோவை கொலவெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி பாடியை பஞ்சர் பண்ணி விட்டுருவான். அப்படி ஒரு கொடூரமான சண்டை ரெண்டு பேத்துக்கு நடுவுல நடக்கும். எதுக்கு இப்படி மறுபடியும் அட்டாக் பண்றான்னா, அவன் தான் சொன்னான்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. இப்படியே அட்டாக் பண்ணிட்டே இருந்தாதான் அவன் அடுத்தடுத்து அந்த பவரை யூஸ் பண்ணும்போது அவன் எப்படி யூஸ் பண்ணாங்கிறது அவனுக்கு தெரிய வரும். அதனால தான் விடாம அட்டாக் பண்ணுவான். அப்ப கடைசி அடிச்ச அடியில நம்ம பையன் அங்க இருக்க மலையில அடிச்சு தெரிச்சு போய் விழுவான். இவங்க 3 பேரும் ஹெல்ப் பண்றதுக்காக போவாங்க. ஆனா வேண்டான்னு சொல்லிடுவான். அதுக்கு இன்னும் டைம் வரலையாமா. ஆனாலும் நம்ம பையலுக்கு ஒன்னும் ஆகல. ஆனா இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா எப்ப வேணாலும் அவன் தரையில உருளலாம். மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். ஆனா இந்த டைம் நம்ம இச்சுகோ அந்த பவரை யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலேயே அவனுக்கு கடுப்பாயிரும். என்ன இச்சுகோ நீ ஏமாத்திட்ட, உனக்கும் சரி உன்னோட ஸ்வாடுக்கும் சரி பயம் மட்டும் தான் மிஞ்சி இருக்குது. மெயினா உனக்கு உன்னோட பயம் தான் உன்னோட அட்டாக்க கொல்லுது. சோ அந்த பயத்தை உங்ககிட்ட இருந்து வெளியில கொண்டு போயிரு. யாரையாச்சும் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன்னா உன்னோட பயத்தை நீ சாகடிச்சுதான் ஆகணும் அப்படி எப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லுவான். சொல்லிட்டு ஸ்வாட் அப்படியே மேல தூக்குவானா, அவன் ஸ்வாட் அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லா மாறும். அதை பார்த்துட்டு நம்ம பயலுக்குள்ளேயே அப்படியே வெறி வரும். அவன் பயம் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போகுது. அப்படியே கிசுகே பண்ண மாதிரியே கைய தூக்குவான் பாருங்க. இச்சுகோவோட பவரும் இப்ப பயங்கரமா வெளியில வரும். சூப்பர், இப்ப எப்படியோ அதை பண்ணி பழகிட்டான். இவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுவாங்க, வேற லெவல் சீனியான்னு. சோ அப்படியே அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி மாத்தி வெட்டிக்குவானுங்க. அந்த எட்டத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட், அதுக்கப்புறம் காட்டுவாங்க அப்படியே கிராஸ் மார்க் விழுந்து கிடக்கும். சோ இப்படித்தான் பையன் அந்த பவரை யூஸ் பண்ணி ட்ரெயின் ஆயிருப்பான். சோ இப்ப பாத்தீங்கன்னா ரெஞ்சிக்கு எதிரா இப்படித்தான் அவனோட பவரை யூஸ் பண்ண போறான். ஆனா அது தெரியாது ரெஞ்சி அவ்வளவுதான் இவன் சோலி முடிஞ்சுன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வருவான். ஆனா இச்சுகோ உன்னோட கதையை முடிச்சிடுறேன்னு அப்படியே கத்தியை எடுப்பான். இவனுக்கு ஷாக்கு, என்ன இவன் மறுபடியும் சண்டை போட போறானான்னு. அது மட்டும் இல்லாம அந்த ஹனட்டாரோ இருக்கான்ல அவனால ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட இச்சுகோவை விட இப்ப இருக்கிறவன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானாமா. ஐ மீன் பவர்ல சொல்றான். அப்படியே அவனை பார்த்து லுக் விட்டுட்டு சாரி பா ரெஞ்சி, இவ்வளவு நேரம் நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன், இதுக்கப்புறம் லேட் ஆகவே ஆகாதும்பா. அப்படியே அவன் பவர் வெளியில வரும். அதை பார்த்துட்டு ரெஞ்சியே அப்படியே பதற ஆரம்பிச்சிருவான். இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி இருந்தான், இப்ப என்ன சடனா எப்படி ஆயிட்டானேன்னு. அண்ட் இன்னொரு காமெடி என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பவர் அவன் வெளியில எடுத்திருக்கான். அதான் ரூக்கியாவை காப்பாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நம்மால் இவன் கூட சண்டை போட்டானே அந்த டைம் அவன் கோவத்துல இருந்ததுனால கண்ணா பின்னான்னு அவனோட பவர் வெளியில வந்துச்சு. ஆனா இப்ப அவன் அப்படி இல்ல, ரொம்பவும் காமா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா அப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டனா அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். அந்த டைம் ரெஞ்சி அவனோட ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணுவான். அது எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்து அதை தட்டியும் விட்டுட்டு ஸ்வாட ஓங்கி ஒரு வெட்டுவான் பாருங்க. அந்த இடத்துல பட்டால்னு ஒரு பயங்கர
பயங்கரமான பிளாஸ்ட். ரெஞ்சி பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு வெளியில வந்து விழுவான். அது மட்டும் இல்லாம பாடியில இருந்து ரத்தம் பளிச்சுன்னு தெரிக்கும். அப்படியே கீழே விழுவான். அந்த டைமுங்கும் போது அவன் மைண்டுக்குள்ள இப்ப என்ன நடந்துச்சு, நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு அவனோட ஜபிமாருவை பார்ப்பான். அதான் கத்திய நாய் கொதறி வச்ச மாதிரி இருக்கும். சுவாடையே காலி பண்ணிட்டான். அப்ப அப்படியே நிமிந்து பார்ப்பான். முன்னாடி ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. எல்லாம் நம்ம பைய போட்டாதான். ஏதாவது பள்ளம் தோணும்னா இவனை வச்சு தோண்டிடலாம் போல. இன்னும் சண்டை போறதுக்கு கூட நம்மால ரெடி. ஆனா அபரையால முடியல. அவன் காலை அசைக்க முடியல, கைய தூக்க முடியல. பாடி கிட்டு 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 வெட வெட வெடன்னு ஆடி போயிருக்குது. ரத்தம் வாயில ஊத்துன்னு ஊத்துது. அப்படின்னா நான் தோத்துட்டேனா டேமேட் அப்படின்னு சொல்லி காட்டு கத்திட்டு இருப்பான். சோ ஒரு வழியா ரெஞ்சி அபரைய ஜெயிச்சிட்டான்னு வைங்க. இனி இதுக்கப்புறம் சேஃப்டியா ரூக்கியாவை காப்பாத்துறானா இல்ல அடுத்து எவனாவது ஒருத்தன் சண்டைக்கு வந்து மறுபடியும் நம்மால மண்டைய உடைய போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.